நீதிமானார் நீதிமானார் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். இதனால் கூட என்ன விடுதலை பற்றி இந்த மாதத்தின் கடைசி நாளில் கூட நீதிமான்களுடைய சந்ததிக்கு விடுதலை என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 11:21 நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. விடுதலை எதில் விடுதலை? நீதிமான்களுடைய சந்ததிக்கு விடுதலை. நம்ம நீதிமான்களா? நம் பாவிகள் தான். ஆனாலும் கூட கர்த்தர் நம்மை அவருடைய இரத்தத்தினால நம்மை நீதிமான்களாக ஆக்கி இருக்கிறார். அதனால் நீதிமானான்னு படிக்கிறோம்ல, அவருடைய இரத்தத்தினால விடுதலை பெற்ற நீதிமானாகிய நம்மை நம்முடைய சந்ததிகளையும் ஆண்டவர் செய்வாராம், விடுதலை பண்ணுவாராம். நீதிமான்களுடைய சந்ததிக்கும் அந்த விடுதலை கிடைக்கும், நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்களா? இப்போ நம்முடைய பிள்ளைகளை குறித்து அவர் கரிசனை உள்ள ஆண்டவராக இருக்கிறார்ல, நாம் அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுவோம். நம்முடைய சந்ததிகளை அவர் ஆசீர்வதித்து விடுதலை பண்ணுவார். ஆமென்.